ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம எல்லா வீடியோஸுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து தான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்துட்டு ஒரு க்ரீன் மேட்டு அந்த மாதிரி. பட் அந்த எல்லா வீடியோஸ்லேருந்தும் கிட்டத்தட்ட அந்த ஒரு 1000-1500 வீடியோஸ்லேருந்து இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ நின்றுட்டுருக்க இடம் அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு 6 வயசுலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியில் அம்மா மட்டும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அதிகபட்சம் ஆசை அப்படின்னு சொன்னா ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும், அசிங்கப்படுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட சொந்தக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நின்றணும், எனக்குன்னு ஒரு வீடு கட்டிடு அப்படின்னு சொல்லி எல்லா அம்மாவுமே சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்றத 6 வயசுலேருந்து கேட்டு ஒரு வழியாக என்னுடைய 23 வயசில் அம்மாக்காக கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படின்றது தான் இது. நம்ம இன்னைக்கு அந்த வீட்டு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எமோஷ்னலான மூமெண்ட். அட் சேம் டைமில் வந்துட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சுச்சுவேஷன் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் யூடியூப் சுஜானி இருக்கு இல்லையா, அதில் இந்த வீடியோ அப்படின்றதும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது மேட்ச் பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகிறோம். ஹோம் டூர் தான். பட் ஹோம் டூர் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணக்கூடிய இந்த டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலையில் புண்ணியார்ச்சனை, அந்த நேரத்தில் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்றதுனால வீடு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பொருள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோம் டூர் போடுவோம். பட் இப்போ போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் எல்லா டெக்கரேஷன் ஒர்க்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா காலையில் புண்ணியார்ச்சனை அப்படின்றதுனால எல்லா வேலைகளும் ஆஸ் யூஷுவலாக வாழை மரம் தென்னை மரம் அதுக்கப்புறம் வேலை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. காலையில் இந்த இடம் அப்படின்றது களை கட்டிடும் அப்படின்னாலும் அடுத்தடுத்து அப்படியே போகும். காட்டிட்ட தம்பி, அப்படி காட்டுங்க, அப்படி காட்டுங்க, கீழே மட்டும் போடுமா புதுசாக வேறு. இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாடி இதுக்கெல்லாம் போவோம். ஃபஸ்ட்டு ஹாலு கிச்சனு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பிக் பாஸ் வீடு மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை அப்படின்னாலும் ஏதோ நம்ம சக்திக்கு முடிஞ்சது, நம்ம அளவுக்கு முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு வீடு. ஹாலு கிச்சனு ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லையும் இருக்கிறதான். பட் நம்ம எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்கம்லேருந்தே போயிடுவோம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்ம வீட்டோட கதவு. வரவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு வெல்கம் பண்ணுற அளவில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் அப்படின்ற மாதிரியே பார்த்து ஒரு இதில் பண்ணியிருக்கு. கதவை திறந்து வலது கதவுல எடுத்து வச்சோம்னா இது நம்ம வீட்டோட ஹாலு. அவங்க தான் இன்னைக்கு இந்த வீடு உருவாகிருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு இந்த வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அது அவங்களுக்காக கட்டப்பட்ட வீடு தான் முழு வீடுமே. A few moments later. கோபமாக நிற்காதமா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் யூஷுவலாக ஹால். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆசை அப்படின்றது இல்லையா, இந்த மாதிரி என்னைக்கு வீடு கட்டினாலும் எனக்குன்னு சொல்லி ஒரு பூஜை ரூமு வீட்டுக்குள்ளே வேணும் அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட பூஜை ரூமு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்குள்ளேயே எதுவும் இருக்காது. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. சும்மா இப்போதைக்கு ரெடி ஆகிடுது. நாளை பின்ன மேபி நாளைக்கு புண்ணியாச்சனைக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுது.
அப்படியே ரைட் சைடு வருமா இது நம்ம கூட பிறந்தவங்க நம்ம இருக்கு வீட்டில் 2 பசங்க அப்படின்றதுனால ஒரு பொண்ணு உட்பட அவங்க கல்யாணம் பண்ணாங்க அவங்க இன்னும் செக் பண்ணலை மேபி ஃபியூச்சரில் மேலே கட்டுற ஐடியாஸ் அப்படின்றது இருக்குது பட் உள்ளே வந்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ்னால் பெரிய அளவில் கஸ்டமைஸ் இருக்காது பட் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கக்கூடிய அண்ணனோட ரூம் பார்த்தாச்சா அப்படியே இதுக்கு நேர் ஆப்போசிட் போனோம்னா நம்ம ஓப்பன் பண்ண அந்த வெல்கம் டோர் அப்படின்னா அந்த வெல்கம் டோர் அப்படின்னா நம்மளோட ரூம் அப்படின்றது ஏதோ ஒரு நார்மல் டிசைனில் நமக்கு அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்டிருக்கிறது ரூம். இனிமேல் நம்மளுடைய யூடியூப் ஜேர்னியாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய இதாக இருந்தாலும் சரி இங்கெல்லாம் நமக்கு ஆக்சுவல் கண்டினியூவாக போகுது. யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி செட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வயலில் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். இங்கே உள்ள வந்தோம் அப்படின்னா அட்டாச் பாத்ரூம். இது வந்துட்டு அனாவசியமாக இருந்தாலும் கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஏதோ பாசிட்டிவ் சம்திங் சொன்னதுனால நம்ம இன்னொரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்தோம்னா எல்லா வீட்லையுமே முக்கியமான இடம் இதை பேசிட்டு அந்த மறந்துட்டோம் அப்படின்றதுனால கிச்சன் இருக்கும். இப்படி வந்து இப்படியே போயிருந்துருக்கலாம். பட் நம்ம ரூமை முடிச்சுட்டு அப்போ கிச்சன் வருவோம் அப்படின்றதுனால கிச்சன் என்னடா எல்லா வீட்லையும் முந்தையே காட்டிட்டு டிபார்ட்மெண்ட் முந்தையே காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்னா நம்ம வீட்டை காட்டுறதுனால வீட்டை ஃபஸ்ட்டு காட்டலாம். நம்ம பேசுகிறதா எல்லா வீட்லையும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் சமைக்க போகிறாங்க, அவங்க தான் எல்லா வேலையும் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு என்னென்ன கேட்டாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இது மாடி. ஸோ மாடியில் பெரிய அளவில் லைட் செட்டிங்ஸ் இல்லை அப்படின்னாலும் காட்டுறோம், ஒரு அளவுக்கு இருக்கும். அப்படியே மாடிக்கு போகிறோம். இதுக்கு மேலே மெத்து இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் அங்கே வந்துட்டு லைட் ஒர்க் அப்படின்றது முடியல. அதனால் இப்போ மேலே போனோம்னாலும் நமக்கு பெரிய அளவில் எதுவும் தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இங்கேருந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வீட்டை நம்ம டெக்கரேஷன் பண்ண விதம் அப்படின்றது தெரியும். ஸோ அப்படியே கீழே போயிடுவோம், கீழே போயிட்டு பேசுவோம். இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் தான் வந்துட்டு வீட்டை கட்டின மேஸ்திரி. ஸோ ஆஸ் யூஸ்வலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 23 வருஷ கனவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைய வேலைலாம் இருக்கிறதுனால வழக்கம் போல் நம்ம டாட்டா பாய் பாய் அப்படின்றத சொல்லி கட் பண்ண போகிறோம். நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் புண்ணியாச்சனை நடந்ததுக்கப்புறமா ஒரு வீடியோ அப்படின்றத நம்ம கேப்சர் பண்ணி போடுவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரோட விஷஸோடையும் நான் போய்ட்டு என்னுடைய புண்ணியாச்சனை வேலை அப்படின்றத பார்க்குறேன். நீங்கள் இதே மாதிரி அப்பப்போ அப்படிக்கா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் ப்ளஸ் லைஃப் பிளாக்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். டாடா பை பை.